தமிழ்நாடு முழுவதும் 100 நாட்களில் மக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்த பயணம் அது. தமிழக மக்களின் உரிமைகள் மீட்டெடுக்கின்ற ஒரு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் எவ்வளோ இருக்கு. அதை இதுல 10 உரிமைகளாக அதுல எல்லாம் சுருக்கி வச்சிருக்கிறோம். இந்த 10 உரிமைகளும் நாம் பெற்றுவிட்டால் நீங்கள் எல்லாம் வளர்ந்து விடுவீர்கள். தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலம் மட்டுமல்ல. இந்த உரிமைகளை நம்ம மீட்டெடுத்தோம்னா தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமல்ல, சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாடு போட்டி போடலாம். இன்னைக்கு உலகத்தில் சிங்கப்பூர் வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, ஜப்பான் வளர்ந்த நாடு, தென்கொரியா வளர்ந்த நாடு ஆசியாவில். அப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். ஆனால் சிங்கப்பூருக்கு நிகராக நம் தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த 10 உரிமைகளை அரசு நமக்கு கொடுக்கணும், செயல்படுத்தணும், நாம அதை பெறணும். ஒரு நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்துடைய முதலமைச்சர் நீங்க. இப்ப எல்லாரும் மக்களை சந்திங்க, என்ன பிரச்சனை கஷ்டம் கேளுங்க. உங்களுக்கு உண்மையிலே கஷ்டங்களை தெரிய வேண்டும் என்றால் நீங்க கிராமத்துல யாருக்கும் தெரியாம நீங்க அமைதியா போய் ஒரு பெண்ணுகிட்ட கேளுங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன். ஏன் ஒரு விவசாயத்தை போய் கேளுங்களேன், என்ன விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க கேளுங்களேன். அதை வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னமோ இதுவரை சரித்திரத்திலே எந்த முதலமைச்சரும் கல்லணையிலிருந்து தண்ணியை திறந்து விடலையா? கல்லணையில தண்ணி திறந்து விடுற வேலை யாரது வேலை தெரியுமா? அங்க இருக்கிற பிடபிள்யூ ஆபீசர் வேலை. வாட்டர் போர்டில் இருக்கிற இஓட வேலை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரோட வேலையா? அதெல்லாம் அது முதலமைச்சரோட வேலையாது? இதான் என்னமோ வரலாற்றிலே முதலாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலே தண்ணியை திறந்து விட்டார். என்ன யார் ஏமாத்துறீங்க? மேட்டூர் அணையில அதான் நான் சொன்னேன், இந்த அணைகள்லாம் விட்டுட்டு போங்க, அவங்க வேலை கிடையாது. அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்த அணையெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். ஏன் கட்டுப்பாட்டுல வச்சான்? இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணதான் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் சுதந்திரம் இந்தியா 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் அணைகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது. இதுதான் அங்க செம்பரம்பாக்கல நடந்தது, இதுதான் அங்க நம்மளுடைய சாத்தனூர் அணையில நடந்தது. சாத்தனூர் அணையை திறக்கணும் யாரோட அனுமதி கேட்டான்? முதலமைச்சரோட அனுமதி. முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கிறார். அங்க இருக்கின்ற அதிகாரிகிட்ட தெரியும் எப்ப தண்ணி வருது, எவ்வளவு வருது, எப்ப திறந்து விடணும் அவங்களுக்கு தெரியும். இது முதலமைச்சர் அனுமதி தான் பண்ணணுமா? என்னையா நிர்வாகம் இதெல்லாம்? அந்த காலத்துல வெள்ளக்காரன் காலத்திலேயே இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. எங்க கிட்ட ஆட்சியை விடுங்க. இதெல்லாம் அவங்க வேலையை அவங்க விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.